இந்த ஜெபத்தை நல்லா பாருங்க. ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவ எந்திரிக்கல. பேதுரு ஜெபிச்சப்ப தபித்தாள் எந்திரிக்கல. ஜெபிச்சு முடிச்சுட்டு திரும்பி பேசினா பாருங்க, அப்பதான் எந்திரிச்சா அவ. So how faith grows? When as much as you operate your faith, then only faith grows. Amen. விசுவாசம் நீ ஆப்ரேட் பண்ண வளராதுங்க. இந்த இப்போ ஒரு பெரிய சர்ச்சை கட்டிக்கிட்டு இருக்கிறோம். 500 ரூபாயில தொடங்கணுங்க. எவ்வளவு? Just 500 rupees I had. No more balance in bank. Amen. காலை வச்சோம், யோர்தான் திறந்துருச்சு. இல்லை, யோர்தான் திறக்கட்டும், காலை வைக்கிறோம். யோர்தான் திறந்தா ஊரில் இருக்கணும்லாம் காலை வச்சிருவான்ல. காலவே யோர்தான் திறக்கும். காலை வச்சோம், இங்கே திறந்து அங்கே திறந்து அங்கே திறந்துருச்சு. இல்லை இல்லையா? நான் வெளியே இருந்து பார்த்துக்கிறேன். என்ன ஆண்டவரே, ஏன் இப்போ வெறும் 500 ரூபாயோட இந்த வேலையை தொடங்கணும்? டிட் நாட் ஹேவ் எனி மணி. இப்போ வரைக்கும் முடிக்க போகிற வேலைக்கு என் கையில் காசே இல்லை. முடிக்க போகிற வேலையில் 4 ஒரு பங்கு கூட என் கையில் காசு இல்லை. ஆனால் தேவன் அப்படியே இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு 3 கோடி 4 கோடி ரூபாய்க்கு ஒரு சர்ச்சை நம்ம கட்டும்போது அது ஈஸியாக இருக்கும். ஏன்னா இங்கே 3 லட்சம் 4 லட்சம் ரூபாய்க்கு நம்ம ஆப்ரேட் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் ஆப்ரேட் பண்ணாட்டி உங்கள் ஃபெய்த் வளராதுங்க. இந்த கை எப்போ தெரியுமா பெருசாகும்? நீங்கள் தம்பிள்ஸ் எடுத்து அடிக்க தான் அப்படி கும்முன்னு பெருசாகும். செஸ்ட் எப்போ பெருசாகும்? ஃபுல்லாக வேலை கொடுக்க தாங்க பாடி இதாகுது. அப்படி தாங்க, அப்படியே தான் நீங்கள் விசுவாசத்தை ஆப்ரேட் பண்ண தான். அட்லீஸ்ட் புயலும் மழையை விட்டுருங்க, தலைவலி காய்ச்சல், ஜெபிக்கிறது ஜெபம் தான் செய்கிறேன். அற்ப விசுவாசம் இல்லை. சில நேரம் எடுத்தோன்னே என்னால் ஆப்ரேட் பண்ண முடியல சார், பரவாயில்ல, நீங்கள் ஜோம் பண்ணுங்க. பண்ணிவிட்டு அந்த இதான ஒன்றை இன்னைக்கு கர்த்தர் என்கிட்ட சொன்னார். அப்பொழுது பேதுரு ஜெபித்து பிணத்தின் புறமாய் திரும்பி தபித்தாலே எழுந்துரு என்றான். எடுத்தோன்னே எழுந்துருன்னு சொல்ல முடியல. ப்ரேயரை போட்டோன்னு அப்படியே அந்த லைன் கிடைக்குது. A1 கால் A2 ஓவர்ன்றான். ஓவர் லைனில் வந்துட்டான். அப்படியே இருங்க, அப்படி திரும்பிடுறேன். இந்த ஜெபத்தை நல்லா பாருங்க. ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவ எந்திரிக்கல. பேதுரு ஜெபிச்சப்ப தபித்தாள் எந்திரிக்கல. ஜெபிச்சு முடிச்சுட்டு திரும்பி பேசினா பாருங்க, அப்பதான் எந்திரிச்சா அவ. புரிந்து கொள்ளுங்கள். நீங்க தலைவலிக்காய் ஜெபிக்கலாம் 1 மணி நேரம். ஆனா நான் சொல்றேன், ஜெபிச்சு முடிச்சுட்டு ஒரு வரியாவது தலைவலியே இயேசுவின் நாமத்தில் வெளியேறு என்று உனக்கு கட்டளை கொடுக்கணும். After the prayer, there is a part of another thing. ஜெபத்துல இன்னொரு பகுதி இருக்கு. அந்த பகுதி என்னன்னா, நீங்கள் ஜெபம் என்பது உங்களை ரெடி பண்றதுக்கு ஷூவை மாட்டுறீங்க. அல்லேலூயா. ஷூவை மாட்டி நிறைய பேர் காலையில சாட்ச மாத்தி 5 மணிக்கு அப்படியே படுத்து தூங்கிடுவாங்க. என்னடா எல்லாத்தையும் மாட்டின, இன்னும் ஜிம்முக்கு போலையா நீ? இல்ல போலான்னு நினைச்சேன், கனவுல அப்படியே உழைக்கிற மாதிரியே இருக்கு. ஷூவை மாட்டின சாட்ச மாட்ட, ஆண்டவரே இந்த பணத்தை எழுப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிளம்புறேன். என்னங்க இவ்வளவு நேரம் என்னமோ பண்ணீங்க? திரும்பி மந்திரவாதி கூட கொஞ்ச நேரம் அப்படி பேசி திரும்பி ஓம் கிரீம்ன்றா, நீ ஒன்னும் சொல்ல மாட்டேன்றியப்பா. ஜெபித்து பிணத்தின் புறமாய் கையை தட்டுங்க திரும்பி. ஹல்லேலூயா. ஆனா ஏசுனாரு நேரா கூட்டு போனாங்க. அவர் ஜெபித்தே கிடையாது. நேரா திறந்தவொடனே சிறுபண்ணே எழுந்துருட்டாரு. ஐயா, ஐ எம் எவர் ரெடின்ட்டாரு. ஐ எம் எவர் ரெடி. ஆனா இவன் என்ன செஞ்சுட்டான்? பேதுரு போன உடனே பிளக் பாயிண்ட் எங்க இருக்கு? பிளக் பாயிண்ட் சார்ஜ் கொஞ்சம் டம்மியா இருக்கு, போட்டுக்கிறேன் அப்படின்னா. ரக்கா பாரா ரீகா பாரா சாந்தாரா ஆண்டவரை நீங்க சொன்னதெல்லாம் அப்படியே 10 நிமிஷம் சார்ஜ் ஏறிடுச்சா லைனுக்கு வராரு. ஹலோ எந்திரிச்சு அந்த அம்மாட்டாக்கு. இவன் அங்க போய் சார்ஜை போட்டுட்டு தான் எழுப்புறான். ஆனா ஏசுனார் கதவை சார்ஜ்ல வராரு. ஊருக்கே நான் தான் சார்ஜ் கொடுத்தேன். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட இணைக்கப்பட்டிருந்தால் you are ever ready. அதுக்கு தான் சொல்றேன், அடிப்படை விசுவாசம் என்ன தெரியுமா? நான் நீதிமானா இருக்கிறேன் என்று விசுவாசம். நான் கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறேன். என்னுடைய பாவங்களை விட மிகப்பெரிய கரியத்தை இயேசு கொடுத்திருக்கிறார். அவர் எவ்வளவு நல்ல தேவன். இந்த அறிவு தான் உங்களை எவர் ரெடியா வச்சிருக்கு. இந்த அறிவு தான் நீதிமான் என்கிற மனநிலையோடு நீங்கள் செய்கிற ஜெபம், இட் இஸ் எஃபெக்டிவ் அண்ட் மோர் பவர்ஃபுல். அதான் பைபிள் சொல்லுது. இதுதான் மிகுந்த பலனுள்ளதா இருக்கிறது. அன்புக்குரிய தேவ ஜனமே, இதான் அடிப்படை சத்தியம். அதனால சொல்றேன், இந்த ஐ ஆம் a righteous man in Christ என்கிற மனநிலைய வேத வசனத்தின் வெளிச்சத்தில் நீங்க புரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா that's all. Hallelujah.